وعليكم السلام. بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله أما بعد அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எடுகேஷன் ப்ரமோஷன் சென்டர் இபிசி நிறுவனம் நடத்துகின்ற 2026 ஆண்டு காப்போத்த சாதாரண தர பரீட்சையில் அரபி இலக்கிய பாடத்தை தெரிவு பாடமாக கொண்ட மாணவர்களுக்காக இலவசமாக நடாத்தப்பட்டு வருகின்ற வகுப்பு தொடரின் 5வது வகுப்பாக இன்றைய வகுப்பு காணப்படுகின்றது. அந்த வகையில் அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, நாங்கள் இறுதியாக இடம்பெற்ற வகுப்பில் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி, என்னுடைய வாழ்க்கையில் மகத்தான நாள் என்ற உரை பகுதியுடைய அரபு மொழியிலான வினாக்களையும் அவற்றுக்கான விடைகளையும் கலந்துரையாடினோம். அதே நேரம் நாங்கள் யஜிபு அல்லா அன்சா என்ற உரை பகுதியையும் நாங்கள் படிச்சிருக்கிறோம். ஐட அரபு வினாக்கள் விடைகளை நாங்கள் இன்னும் கலந்துரையாடல. எனவே நாங்கள் 11ஆம் ஆண்டில் ஃபர்ஸ்ட் டேமுக்குரிய 2 உரைநடைகளையும் ஃபுல்லாக பார்த்துக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமுக்கு 2 உரைநடைகள் தான். ஒன்று அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்தி, அடுத்தது யஜிபு அல்லா அன்சா. அப்போ உங்களோட எக்ஸாம் நடக்குமாக இருந்தால் இன்ஷா அல்லாஹ் அந்த உரைநடைகள் வருகின்ற போது உங்களுக்கு இலகுவாக எழுத முடியுமாக இருக்கும் அந்த அவற்றுக்கான விடைகள். ரைட், ஓகே. அப்போ இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் நாங்கள் கவிதைகளில் இருந்து ஃபர்ஸ்ட் டைமுக்கு சில கவிதைகள் இருக்குது. உதாரணமாக முஸ்லிமோன என்று ஆரம்பிக்கின்ற இலகுவான ஒரு கவிதை காணப்படுகின்றது. அதே போல ஒரு செல்ல பிராணி பூனையை பற்றி கவிஞர் பாடுகின்ற ஒரு இலகுவான கவிதையும் ஃபர்ஸ்ட் டைமுக்கு 11ஆம் ஆண்டு புக்கில் இருக்குது. ஹிர்ரி என்ற தலைப்பில் ஆரம்பிக்குது. அதே நேரம் மாஹிய என்ற ஒரு கவிதையும் காணப்படுகின்றது. இது போன்று அந்நப்சு கத்திப்லி என்று ஆரம்பிக்கின்ற ஒரு கவிதையும் இருக்கின்றது. எனவே அன்புள்ள மாணவர்களே, மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் இன்று நாங்கள் ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி என்று வரக்கூடிய இந்த என்ன சொல்றது என்ற கவிதையை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு நாங்கள் படிப்போம். சரியா? ரைட். ரைட், இந்த பாட்டை நாங்கள் கொஞ்சம் கேட்போமா? ரைட், என்ன சவுண்ட் கேட்குறா? அவளுக்கு சவுண்ட் கேட்குறா புள்ள? ரைட், ரைட், ஓகே.
ரைட், ஓகேடா. சரி, இப்போ நாங்கள் இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் படிக்க போகிறது அந்த பாடலை தான் படிக்க போகிறோம். சரி, ரைட், ஓகே. ஹிர்ரி ஹிர்ரி என்று வரக்கூடிய ஒரு கவிதை, ஒரு பாடல். ரைட், அப்போ ஹிர்ரி என்ன கருத்து? எனது பூனை என்றுதான் கருத்து. அப்போ இங்கே நான் கவிஞர் என்ன செய்கிறாருண்டா, தன்னுடைய பூனையை பற்றி வர்ணிக்கிறாரு. ஓகே, தன்னுடைய பூனையோட அவர் விளையாடுறது விஷயமாக, அதே போல தன்னுடைய பூனையின் கண் எப்படி இருக்குது, முகம் எப்படி இருக்குது, அந்த பூனை என்ன செய்யும், அந்த பூனை ஒரு எளிய கண்டா என்ன செய்யும் என்பது சம்பந்தமாக கவிதையில சொல்லிக்கிறார். அப்போ ஒரு சின்ன ஒரு கவிதை தான், இலகுவாக விளங்கி கொள்ள முடியுமான ஒரு கவிதையும் தான். சரியா? பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி யம்ஷி ஹவுலி ஹானி ظهري فأداعبه فوق الحجر وعلى كتفي وعلى صدري فإذا لاقى فأرا يجري يعدو حالا خلف الفأر. சரியா? ரைட், ஓகே. இந்த பாடத்துடைய பேஜ் நம்பர் என்னென்று எனக்கு தெரியல, புக் கையில் இல்லை. யாராவது பேஜ் நம்பரை சொல்லலுமா? அறுபத்தி அறுபத்தி ஏழா? புது புக்ல 64. ரைட், ஓகே. அப்ப ஏதோ ஒரு புக்ல 68, பழைய பிரிண்ட்ல, புதுசாக அடிச்ச பிரிண்ட்ல 64ஆம் பக்கத்தில் இருக்கும். 64, 68 அந்த பேஜுகளுக்குள்ள பாருங்க. ரைட், அதுல பாருங்க முதலாவது வரி ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி. இப்ப ஹிர்ரி என்றா என்னுடைய பூனை. சரியா? ஹிர்ரி என்ற கருத்து என்ன? என்னுடைய பூனை. அப்ப என்னுடைய பூனை என்று 2 முறை வந்திருக்குதுன்னா, ஹசனு ஷாரி. ஹசனு ஷாரி என்றா, ஹசன் என்றா அழகான என்ற கருத்துல வரும். ஹசன் என்ற கருத்து என்ன? அழகான. ஷார் என்ற கருத்து ரோமம். ஓகே, ஷார் என்ற கருத்து என்ன? ரோமம் என்றதுதான் கருத்து. பூனையோட ரோமத்தை சொல்றது ஷார் அண்டு, முடிக்கும் சொல்றது. எங்கட தலை முடிக்கும் நாங்க ஷார் என்ற சொல்லத்தான் பயன்படுத்துற. இப்ப இதை பூனையோட முடி என்று சொல்றதை விட பூனையின் ரோமம் என்று சொல்றது மிக பொருத்தமாக இருக்கும். ஏன்னா, ரைட். அப்ப ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி. ரைட், எனது பூனை ஹசனு ஷாரி, அழகிய ரோமம் கொண்டது. அப்ப அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை என்றுதான் முதலாவது வரும். ரைட், ரெண்டாவது பாருங்க. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி. அப்ப உங்களுக்கு தெரியும், நீங்க 10ஆம் ஆண்டுலையும் படிச்சிருப்பீங்க. வலஹு அண்டிக்குது, வ அண்டா கருத்து மேலும். அப்ப லஹு அண்டா அதற்கு உண்டு என்ற கருத்து வரும். இப்ப வலஹு அண்டா கருத்தன்னா மேலும், அதற்கு உள்ளது. எது உள்ளது? வஜுஹுன் அண்டா கருத்து முகம். ஓகே, வஜுஹுன் அண்டா கருத்து முகம். வலஹு வஜுஹுன், அதற்கு முகம் இருக்குது. எதை போல? மிஸ்லன் நமிரி. மிஸ்ல அண்டா கருத்து போல. மிஸ்ல அண்டா கருத்து என்ன? போல. சரியா? நமிரி அண்டா புலி. அந்நமீர் அண்டா கருத்து என்ன? புலிக்கு நாங்க சொல்றது அந்நமீர் என்று சொல்றது. அப்ப வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, அதற்கு புலி போன்ற ஒரு முகம் உண்டு. அதற்கு புலி போன்ற ஒரு முகம் உண்டு என்ற அர்த்தத்துல வரும். ஓகே, அப்ப திரும்ப பாருங்கோ. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை. வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, புலி போன்ற முகத்தை அது கொண்டிருக்கிறது, அல்லது புலி போன்ற முகம் அதற்கு உண்டு. புலி போன்ற முகம் அதற்கு உண்டு, அல்லது அதற்கு முகம் உண்டு. எதை போல? புலி போன்றது என்று வரும். ஓகே, வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி. அப்ப வலஹு என்ற சொல் ரிப்பீட் வந்திருக்கிறது. அப்ப வலஹு எங்களுக்கு தெரியும், மேலும் அதற்கு உண்டு என்ற கருத்துல வரும். ஐநண்டா கருத்து கண். ஐநண்டா கருத்து என்ன? கண். மிஸ்லேண்டா மேல பார்த்தோம் போல என்று அதே கருத்து தான் கீழேயும் வாரது. இப்ப மிஸ்லேண்டா கருத்து என்ன? போல. நசுரண்டா கழுகு.
பூனையிட கண்ணை நீங்க கண்டிருப்பீங்க, அது கழுகிட கண்ணை போல இருக்கும், அல்லது கழுகிட கண் பூனையிட கண்ணை போல இருக்கும். அப்ப ரெண்டு கண்ணும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்குது. வலகு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற கண் அதற்கு உண்டு என்ற அர்த்தத்துல வரும். ஓகே, அப்ப நீங்க பாருங்க, வலகு என்ற சொல் 2 முறை வந்திருக்குது, மிஸ்ல என்ற சொல்லும் 2 முறை வந்திருக்குது. அப்ப நான் மேல பார்த்தோம் வஜுகுன் என்ற சொல், வஜுகுன் என்ற முகம். அப்ப முகம் வந்து எங்களுக்கு தெரியும் புளியை போலதான் இருக்கும் என்று தெரியும். புலியும் பூனையும் பார்க்கறது ஒரே மாதிரி முகத்துல இருக்கும் பார்வையில. அப்ப வந்து வஜுகண்ட சொல்ல வச்சு அந்நமீரண்டா என்னன்னு தெரிஞ்சு கொள்ளையிலும். விளங்கினா அவளுக்கு வஜுகுனண்டா முகம் அது தெரியுமண்டா, அந்நமீரண்டது தெரியணும், அது புலிய நகரத்துல வரும். ஐநண்டா கண் ஒரு சொல் தெரியுமண்டா, இங்கே அந்நசுரண்ட சொல்லுட கருத்து தெரியணும். ரைட், ஐநண்டா கண். அப்ப கண் வந்து எதற்கு ஒப்பிடப்பட்டிருக்கிற? கழுகுடைய கண்ணுக்கு ஒப்பிடப்பட்டிருக்கிறது. விளங்கினா வலகு ஐநூன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண் அதற்கு உண்டு என்ற அர்த்தத்துல வரும். சரியா? ரைட். அப்ப ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை எனது பூனை. வலகு வஜுகுன் மிஸ்லன் நமிரி, அதற்கு ஒரு முகம் உண்டு புலி போன்றது. வலகு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, மேலும் அதற்கு கண் நீக்குது இதை போல கழுகு போன்றது. ரைட். யம்சி ஹவுலி ஹானில் லஹிரி, யம்சி ஹவுலி ஹானில் லஹிரி, எம்சி என்றா நடந்து செல்ற. ஓகே, எம்சி என்றா என்ன செல்ற? நடந்து செல்ற. எம்சி ஹவுலி, ரைட். ஹவுலி என்றா என்னை சுற்றி, ஹவுலி என்றா கருத்து என்ன? என்னை சுற்றி. எம்சி ஹவுலி, என்னை சுற்றி அது என்ன செய்யும்? நடந்து செல்லும். இப்படி ஹானில் லஹிரி, வளைந்த முதுகுடன். லஹுரண்டா கருத்து முதுகு, ஹானி என்றா வளைந்த. அப்ப ஹானில் லஹுரண்டா கருத்து என்ன? வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி என்ன செய்யுமாம்? நடந்து செல்லுமா. அப்ப நீங்க ஒருவேளை வீட்டுகள்ல பூனை குட்டிகளை செல்ல பிராணியாக வளர்க்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இது நல்லாவே வழங்கும். ரைட். எப்படி வழங்கும்னு சொன்னா, ரைட், பூனை வந்து உங்களை சுற்றி சுற்றி போகக்குள்ள உண்மையிலே அது வளமையாக போகிற மாதிரி போகாது. அந்த முதுகு கொஞ்சம் உயரமானதாக உயர்ந்ததாக இருக்கும், வளைச்சி கொண்டு போறத நீங்க கண்டிருப்பீங்க. ரைட். அப்ப அதைத்தான் இங்க சொல்றது, வலகு ஐநூன் மிஸ்லன் நஸ்ரி, வலகு ஐநூன் மிஸ்லன் நஸ்ரி. சரியா? ஓகே. அப்ப எம்சி ஹவுலி ஹானில் லஹ்ரி, ரைட். பாருங்க, எம்சி ஹவுலி ஹானில் லஹ்ரி, ரைட். என்னை சுற்றி வளைந்த முதுகுடன் அது என்ன செய்யும்? நடந்து செல்லும் என்று சொல்லிக்கிறேன். அப்ப நாங்க அப்போ 4 வரிகளை பார்த்துட்டோம். ரைட். இந்த 4 வரிகளும் உங்களுக்கு விளங்கி இருக்குமென்னு நினைக்கிறேன். ரைட். திருப்ப சொல்றேன் பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி, நீங்களும் ஒரு முறை ரிப்பீட் பண்ணி பாருங்க, அப்போ உங்களுக்கு மறக்காது. திருப்ப நீங்க படிக்கிற நேரம் உங்களுக்கு மிச்ச லேசாக இருக்கும். ரைட். அப்ப அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை எனது பூனை. வலகு வஜுகுன் மிஸ்லன் நம்ரி, அதற்கு புலி போன்ற ஒரு முகம் உண்டு. வலகு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண்ணும் அதற்கு உண்டு. எம்சி ஹவுலி ஹானில் லஹ்ரி, வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி என்ன செய்யுமாம்? நடந்து செல்லும், நடந்து செல்லும் என்று கவிஞர் சொல்றாரு. ரைட். அப்ப இன்னும் 4 வரிகள் தான் நிற்குது, பார்ப்போம். என்ன? பௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, பௌதாஇபுஹு வண்டா நான் அதனோடு கொஞ்சம் விளையாடுகிறேன், கொஞ்சம் விளையாடுவேன். பௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ர், பௌதாஇபுஹு என்ற கருத்து என்ன? நான் அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன் அல்லது விளையாடுகிறேன் என்று 2 வகை சொல்லலாம். பௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, எங்க வச்சு விளையாடுறது? ஃபௌக் என்றா மேலே, ஃபௌக் என்ன கருத்து என்ன பிள்ளைகள்? மேலே. ஹிஜ்ர் என்றா மடி, ஹிஜ்ர் என்பது எதற்கு சொல்றது? மடிக்கு சொல்றது. அப்ப ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ர், மடிக்கு மேலால் நான் அதனை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுவேன். இப்ப அத்தான் அந்த பூனைக்குட்டி வளர்க்குறாக்கள் வந்து பூனைய செல்ல பிராணி அந்த பூனைய மடிக்கு மேல வச்சு தடாவிட்டு இருப்பாங்க. ஷோல்டர்ல அந்த தோற்புயத்தின் மீது வச்சுக் கொள்வார்கள், வழங்கினா நெஞ்சின் மீது வைத்துக் கொள்வார்கள். இவ்வாறு
அந்த பூனையை ஒவ்வொரு இடத்துல வச்சு கொண்டு விளையாடுவாங்க. அதுவும் அந்த பூனை வந்து மிச்ச சின்ன குட்டியா இருந்தா அது இந்த இடங்கள்ல மடியில வச்சு, நெஞ்சில வச்சு, தோல்ல வச்செல்லாம் விளையாடுவாங்க. ரைட், அதான் இந்த கவிஞர் அழகா சொல்றாரு. அப்ப எம்சி ஹவுலி ஹான் எல்லாஹரி பார்த்தோம். வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி என்ன செய்யுமாம்? நடந்து செல்லும். ஹிஜர், மடிக்கு மேலால் நான் அதனை வைத்து அதனுடன் கொஞ்சம் விளையாடுகிறேன் அல்லது விளையாடுவேன். ஓகே, மட்டுமல்ல, இப்ப விளையாடக்கூடிய இடங்கள் ஒன்றல்ல. அடுத்து இன்னொரு இடம் சொல்லப்பட்டிருக்குதுன்னா, வாலா கத்பி வாலா சதுரி. வாலா கத்பி என்ற கருத்து என்னுடைய தோற்புயத்தின் மீது. தோற்புயம் என்றா என்ன? நாங்கள் ஷோல்டர் என்று சொல்றது. ரைட், வான்றது மேலும், அலா என்ற கருத்து மீது. அப்ப வாலா கத்பி என்னுடைய தோளின் மீதும். தோல் என்றா அந்த பாம்புலான தோல் அல்ல, அது உடம்புலிக்கிற தோலை குறிக்கும். காலான தோல் என்பது எங்களோட ஷோல்டரை குறிக்கும். இப்போ வாலா கத்பி என்ற கருத்து என்ன? என்னுடைய தோளின் மீதும், என்னுடைய தோற்புயத்தின் மீதும் என்று வரும். இன்னொரு இடம் என்ன? வாலா சதுரி, என்னுடைய நெஞ்சின் மீதும். சதுரண்டா இந்த இடத்துல நெஞ்சு. ஓகே, இப்போ வாலா, வான்றது மேலும், அலாண்டா மீது. அப்போ வாலா சதுரி என்ற கருத்து என்ன? என்னுடைய நெஞ்சின் மீது என்ற கருத்துல வரும். ஓகே, என்னுடைய நெஞ்சின் மீது. ரைட், அப்ப இதுனா கவிஞர் வந்து அந்த பூனைக்குட்டியோட விளையாடக்கூடிய இடங்களை சொல்லி காட்டுறாரு. அவருடைய மடிக்கு மேல வச்சு விளையாடுவாரு, அவருடைய தோற்புயத்தின் மீது வச்சு விளையாடுவாரு, அதே போல அவருடைய நெஞ்சின் மீது வைத்தும் விளையாடுவார். ரைட், ஓகே, திருப்ப நாங்க பார்ப்போம். ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை எனது பூனை. வலகு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி. ரைட், புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு. வலகு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, கழுகு போன்ற ஒரு கண்ணும் அதற்கு உண்டு. யம்சி ஹவுலி ஹானில் லஹுரி, வளைந்த முதுகுடன். ஹானில் லஹுர் என்ற கருத்து என்ன? வளைந்த முதுகு. அப்ப வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து போகும். ரைட், பௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜர், மேலும் பௌதாஇபுஹு, மேலும் நான் அதனோடு கொஞ்சம் விளையாடுவேன். ரைட்டுங்களா? மேலும் அல்ல, என்பது மேலும் என்ற கருத்து அல்ல, ஆனா அந்த தொடர்ந்து சொல்லிட்டு போறாரு. பௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜர், நான் அதற்கு மடிக்கு மேலால் வைத்து நான் அதனோடு கொஞ்சம் விளையாடுவேன். வாலா கத்பி வாலா சதுரே, மேலும் என்னுடைய தோற்புயத்தின் மீதும் இன்னும் என்னுடைய நெஞ்சின் மீது. சரியா? ரைட், ரெண்டு வரிகள் தான் நிற்குது. என்ன? ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி. ரைட், அது லேசா. ரைட், பாருங்க. ஓகே, ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி. ரைட், ஃபைதா லாகா ஃபஅரன் யஜ்ரி. ஃபைதா லாகா என்ற கருத்து சந்தித்தால். ஃபைதா லாகா என்ற கருத்து என்ன? சந்தித்தால். ஃபஅரன், ஃபஅரன்டா எலி. இங்க 10ஆம் ஆண்டில் இந்த சொல்ல படிச்சுக்கிற இல்லையா? சிங்கமும் எலியும் என்ற ஒரு கதை ஒன்று வர இல்லையா, உரைநடை உண்டு. அதுல வந்து ஃபஅர் என்ற சொல் நிறைய தடவைகள் வருது. எனவே ஃபஅர் என்ற சொல் உங்களுக்கு தெரியும். அப்ப ஃபஅரன் எஜ்ரி, எஜ்ரி என்ற ஓடுகின்ற என்ற கருத்துல வரும். அப்ப ஃபஅரன் எஜ்ரி என்ற கருத்து என்ன? ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால். ஃபைதா லாகா, ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால். ஓடுகின்ற எலியை அது சந்தித்தால் அது என்ன செய்யும்? யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால். இப்ப ஃபஅர் என்ற சொல் 2 முறை வந்திருக்குது. மேலே ஃபஅரன் என்று வந்திருக்குது, கீழே ஃபஅர் என்று வந்திருக்குது. அப்ப மேல எப்படி வந்திருக்கிறண்டா? ஃபஅரன் எஜ்ரி என்ற கருத்து ஓடுகின்ற எலி. ஓடுகின்ற எலியை அது கண்டால் என்ன செய்யும்? யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால் உடனடியாக அது என்ன செய்யும்? விரைந்து ஓடும். யஅது, யஅது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி, எலிக்கு பின்னால் உடனடியாக அது என்ன செய்யுமாம்? விரைந்து ஓடுமா. ரைட், இவ்வளவுதான் கவிதை. ரைட், திருப்ப நான் ஒரு முறை சொல்றேன், பாருங்க. ஹிர்ரி ஹிர்ரி ஹசனு ஷாரி, அழகிய ரோமத்தை கொண்ட எனது பூனை எனது பூனை.
வலஹு வஜுஹுன் மிஸ்லன் நமிரி, அதற்கு ஒரு முகம் உண்டு, மிஸ்லன் நமிரி புலி போன்றது. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, மேலும் அதற்கு ஒரு கண் உண்டு, கழுகு போன்றது. வலஹு ஐனுன் மிஸ்லன் நஸ்ரி, ரைட். யம்ஷி ஹவுலி ஹானி லஹ்ரி, வளைந்த முதுகுடன் அது என்னை சுற்றி நடந்து செல்லும். ஃபௌதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ர், மடிக்கு மேலால் வைத்து நான் அதனோடு கொஞ்சி விளையாடுவேன். மட்டுமல்ல, வாலா கத்பி வாலா சதுரி, மேலும் என்னுடைய நெஞ்சின் மீதும் இன்னும் என்னுடைய தோட்புயத்தின் மீதும். முதலாவது சொல்லப்பட்டிருக்கிற என்னுடைய தோட்புயத்தின் மீது வாலா கத்பி, இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது தான் என்னுடைய நெஞ்சின் மீது. அப்ப வாலா கத்பி வாலா சதுரி, என்னுடைய தோட்புயத்தின் மீதும் அல்லது தோளின் மீதும் என்னுடைய நெஞ்சின் மீதும். ஓடுகின்ற எலியை அது கண்டால் சந்தித்தால், அது என்ன செய்யும்? உடனடியாக எலிக்கு பின்னால் விரைந்து ஓடும். ரைட். கவிதை விளங்கினோ தெரியாது, கவிதை விளங்கினாக்கள் சொல்லலாம். யாருக்காவது ஒருத்தர் சந்தர்ப்பம் தார நீங்க மொழிபெயர்த்து காட்டலாம். சொல்லுங்க பாக்க. அழகிய உரோமம் கொண்ட எனது பூனையே, எனது பூனையே. வலஹு வஜுஹு மிஸ்லன் நமிரி, அதற்கு புலி போன்ற ஒரு முகம் உண்டு. வலஹு ஐனு மிஸ்லுன் நஷ்ரி, கழுகு போன்ற ஒரு கண்ணு உண்டு. எம்ஷி ஹவுலி ஹானி லஹ்ரி, முதுகை வளைத்து எம்ஷி ஹவுலி ஹானி லஹ்ரி, முதுகை வளைத்து என்னை சூழ அது நடந்து செல்லும். ஃபஉதாஇபுஹு ஃபௌகல் ஹிஜ்ரி, என் மடி மீது வைத்து அதனுடன் கொஞ்சி விளையாடுவேன். வாலா கத்துஃபி வாலா சதுரி, அது என் நெஞ்சில் தோளிலும் விளையாடும். ஃபஇதா லாகி ஃபார்ர எஜ்ரி, ஓடும் ஒரு எலியை கண்டா எஜ்ரி யது ஹலன் ஹல்ஃபல் ஃபாரி, ஓடும் ஒரு எலியை கண்டால் பின்னால் சென்று உடனே அதனை தாக்கி பிடிக்கும். ஓகே, அப்படியே புக்ல இருக்குதுன்னா, ஓடுகின்ற எலியை அது கண்டால் உடனடியாக எலிக்கு பின்னால் சென்று தாக்கி பிடிக்கும். ரைட், அதுவும் சரி. யாது வண்டா வேகமாக ஓடுறது, அதாவது அதிகமான தூரங்களை வச்சு எட்டு வச்சு ஓடுறது தான் யாது என்ன சொல். விளங்கினா? அதாவது ஒரு எட்டுக்கும் இன்னொரு எட்டுக்கும் இடையிலான தூரம் கூடுதலாக இருக்கும். அப்ப அந்த வேகமாக துள்ளி துள்ளி ஓடி போறதுக்கு தான் அந்த சொல்ல பயன்படுத்துறது. ரைட். யாது ஹாலன் ஹல்ஃபல் ஃபஅரி. ரைட், ஓகே, சரி. அப்ப நாங்க ஏற்கனவே வகுப்பு ஆரம்பிக்கிற நேரம் போட்ட அந்த வீடியோ வைக்கிறோம் இல்லையா, இந்த கவிதையிட, அதை நான் இப்ப திரும்ப போடுறேன். இப்போ அவளுக்கு அந்த கவிதை அரபால தான் போகும், விளங்குறான்னு பாருங்க. ஓகே, ஆரம்பிக்கிற நேரம் ஒரு 50 பேர் 55 பேர் தான் இருந்தாங்க. இப்ப நான் திருப்ப அவங்களுக்காக வேண்டியும் திருப்பவும் போடுறேன். சரி, ரைட், பாருங்க. வரீங்களா? مياو
ரைட், ஓகே, சரி. இப்போ நாங்கள் பாடத்து வரோம். உங்களுக்கு கவிதை விளங்கி இருக்கும். மிச்சம் இலகுவான ஒரு கவிதை உண்டு, ரைட். அப்போ இந்த கவிதையில் எங்களுக்கு இப்போ எக்ஸாம் பேப்பரில் வந்து வினாத்தாள் ஒன்றில் ஒரு கவிதையை தந்து 5 வினாக்கள் அரபு மொழியில் கேட்பாங்க. வினாத்தாள் 2ல் வந்து கவிதையை தந்து தமிழில் ஒரு 5 கேள்விகள் வரும், பெரிய கேள்வியாக வரும். அப்போ அந்த அடிப்படையில் இதுவரைக்கும் அந்த மொழிபெயர்ப்பு கேட்டு வந்தில்லை. இப்போ உரை பகுதியில் உரை நடையில் வந்து பாட்டூல வந்து 2வது வினாவாக வருகின்ற போது அண்டர்லைன் பண்ணி சில சொற்களுக்கான பொருள் கேட்டு வந்திருந்தேன். சரி, அண்டர்லைன் பண்ணி சில சொற்களுக்கான பொருள் கேட்டு வந்திருக்குது, ரைட். அவர்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும். ஆனால் கவிதையை பொறுத்த மட்டும் அப்படி வந்தது கிடையாது. அடுத்த இலக்கிய நேயம் வந்து கேட்டு வந்ததும் இல்லை. இருந்தாலும் நாங்கள் அதை படித்து கொண்டா தான் நல்லது, ஓகே. இந்த இலக்கிய நேயம் வந்து கேட்டு வந்தில்லாட்டியும் கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. கேள்வி எப்படி வேணுமென்றாலும் வரையணும், சரியா, ரைட். அந்த அடிப்படையில் பாருங்க, இங்கே வந்து கவிஞர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய செல்லப்பிராணியான பூனையை பற்றி மிக எளிமையான மொழிநடையில் இலகுவான சொற்களை கொண்டு விளங்கப்படுத்திக்கிறாரு, ரைட். இதில் வந்து இந்த பயன்படுத்தப்பட்டிருக்கின்ற நிறங்கள் அதை வச்சு உங்களுக்கு சொல்ல ஏழுமாக இருக்கும். உதாரணமாக ஹிர்ரி ஹிர்ரி என்ற சொல், மிஸ்ல என்ற சொல், வலகு என்ற சொல், வஅலா என்ற சொல், இந்த சொற்கள் எல்லாம் திரும்ப திரும்ப பயன்படுத்தப்பட்டிருக்கிற வந்து கவிதையின் இலக்கியத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று வரும். அது ஒன்று. 2வது என்ன, கடைசிக்கு உள்ள சொற்களை பாருங்க. அஷ்ஷாரி, அன் அமிரி, அன் நஸ்ரி, அல்லஹ்ரி, அல் ஹிஜ்ரி, சதுரி, யஜ்ரி, ஃபஅரி. கடைசிக்கு அந்த ஓசை வந்து எதில் முடிவடைகிறண்டா ராவுடைய எழுத்துல முடிவடையுது, ராவுடைய ஓசையில முடிவடைகிறது. இப்போ நான் கடைசிக்கு யாண்டு வந்திருந்தாலும் சதுரி எஜ்ரி என்று வந்திருந்தாலும் கூட நாங்கள் ஷாரி, அன் அமிரி, அன் நஸ்ரி, அல்லஹ்ரி, அல் ஹிஜ்ரி, சதுரி, எஜ்ரி, ஃபஅரி என்று நாங்கள் கவிதையை உச்சரிக்கிற நேரம், வாசிக்கிற நேரம், அதோட இறுதி எழுத்து என்ன ஓசையில முடிவடைகிறண்டா ராவுடைய ஓசையில தான் முடிவடைகிறது. அதை உங்களுக்கு ஒரு இலக்கிய நியமாக சொல்லலாம். அதே மாதிரி பெரும்பாலும் 3 எழுத்துக்களை கொண்ட சொற்கள் தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அஷ்ஷாரி 3 எழுத்து, அந்நமிரி 3 எழுத்து, அன் நஸ்ரி 3 எழுத்து, அல்லஹ்ரி 3 எழுத்து, அல் ஹிஜ்ரி 3 எழுத்து, ரைட். அந்த வகையில் அல் ஃபஅரி 3 எழுத்து. பெரும்பாலான சொற்கள், மிக அதிகமான சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றமையும் கவிதையின் இலக்கிய நேயத்துக்கு அழகு சேர்க்கின்றது என்று சொல்லலாம். அதே மாதிரி பிள்ளைகள் பாருங்க, நீங்க சொற்களோட எண்ணிக்கையை நீங்க வச்சு பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை இருக்குது, முதலாம் முறையில் 4 சொற்கள் இருக்குது. 1, ரைட். அதே போல 2, 3, 4, ரைட். அப்புறம் பாருங்க 1, 2, 3, 4, சரியா, 4. அது மாதிரி 1, 2, 3, 4. அப்ப பெரும்பாலான கவிவரிகள், சரியா, பெரும்பாலான மிக அதிகமான கவிவரிகள் சமாளவிலான சொற்களை கொண்டு காணப்படுகின்றமை கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது, கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்று எழுதலாம், ரைட். அதே மாதிரி நீங்க பார்க்கலாம், இந்த முகம் வலகு வஜுகுன் மிஸ்லன் நமிரி என்று சொல்லப்பட்டிருக்கிறேன்னா, அந்த பூனைக்கு உள்ள முகம் எதை போல, மிஸ்லன் நமிரி புலி போல. இங்க வந்து உவமை அணி கையாளப்பட்டிருக்கிறது, உருவக அணி கையாளப்பட்டிருக்கிற. உருவகம் பூனையின் முகம் புலியின் முகத்துக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. எதன் அடிப்படையில், தோற்றத்தின் அடிப்படையில். வலகு ஐநூன் மிஸ்லன் நஸ்ரி, மேலும் அந்த பூனையின் கண், ஐநண்டா கண், மிஸ்லன் நஸ்ரி கழுகு போன்றது என்று கவிஞர் குறிப்பிடுவதன் மூலமாக பூனையின் கண்ணும் கழுதையின் கண்ணுக்கு ஒப்பிடப்பட்டுள்ளது. அதை மேலுக்கு என்ன செய்யலாம், இலக்கிய நயமாக எழுதலாம். இப்போ இது மிச்சம் இலக்கிய நயம் இலகுவாக விளங்கி கொள்ள முடியுமான முறையில் காணப்படுகின்றது, ரைட். அப்போ நீங்கள் உங்களோட புக்லையும் இருக்குது, நீங்கள் பார்த்து கொள்ளலாம். பயில 1வது என்ன, கவிஞர் இக்கவிதைக்கு ஒரு பூனையின் தோற்றத்தை வர்ணிக்கிறார். ஏன்னா அதன் ரோமம் அழகானது,
முகம் புலி போன்றது, கண்கள் கழுகை போன்றது என்ற உபமானங்கள் மூலமாக பூனையை வர்ணிப்பதன் மூலம் ஒரு பூனையின் தோற்றத்தை கண்முன் கொண்டு வர முயற்சிக்கின்றார் கவிஞர். சரி, அது ஒன்று. இரண்டாவது என்ன, மனிதர்கள் தம் செல்ல பிராணியாக பூனைகளை வீடுகளிலே வளர்க்கின்றார்கள். அவற்றுடன் தம் பொழுதுபோக்கை கழிக்கின்றார்கள். அவை மனிதர்களை சந்தோஷப்படுத்துகின்றன. இதனையே கவிஞர் பூனை தோளிலும் மடியிலும் முதுகிலும் ஏறி விளையாடுகின்றது என்று குறிப்பிடுகின்றார். சரி, அதை ஒரு சொல்லிலுமா இருந்தா சொல்லுங்க, இல்லாட்டி இணையவற்றை சொல்லலாம். பாருங்க, ரைட். இது தெளிவாகவே கவிதையின் 6ஆம் 7ஆம் அடிகளை தவிர உள்ள ஏனைய அடிகள் யாவும் ரா என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பது கவிதையின் ஓசை நேரத்துக்கு அழகு சேர்க்கின்றது. அப்ப தெளிவாக எங்களுக்கு ராவுடைய எழுத்து சொல்லணும்னா அப்படி சொல்ல மேலும். இப்ப நாங்க இந்த கவிதையை இலக்கம் தர மாட்டாங்க, இப்படி 1 2 போட்டு. அப்ப நாங்க அப்படி சும்மா பென்சிலால போட்டுக்கொண்டா எழுதலாம். 1 2 3 4 5 6 5 சரி 5 6 7 8. அப்ப இதுல பாருங்க, இதுல கடைசி யா உண்டு கவிதை லீக்குது. அப்ப 6ஆம் 7ஆம் வரிகள்ல தான் அந்த யா இருக்குது. அப்ப அதனால எங்களுக்கு என்ன செய்யலாம்டா, அதை ஸ்கிப் பண்ணிட்டு 6 7 இந்த வரிகளை தவிர, கவிதையின் 6ஆம் 7ஆம் வரிகளை தவிர உள்ள ஏனைய வரிகள் யாவும் ரா என்ற எழுத்தில் முடிவடைந்திருப்பது ஓசை நேரத்திற்கு என்ன செய்யுது, அழகு சேர்க்கின்றது என்று எழுதலாம். நான் ஆரம்பத்துல சொன்ன பாயிண்ட் என்ன, ஆரம்பத்துல இந்த 2 வரிகள்லையும் யா என்ற எழுத்து சுக்கூன் பெற்று வந்திருந்தாலும் கூட உச்சரிக்கின்ற போது எல்லா வரிகள்லையும் ஒரே ஒரே மாதிரியான உச்சரிப்பு தான் காணப்படுகின்றது. ரைட், அந்த அடிப்படையில் எழுதலாம். ஓகேயா, ரைட். அடுத்தது ரைட், இதைத்தான் நம்ம பார்த்தோம். மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருக்கும் சொற்கள் கவிதைக்கு என்ன செய்யுது, அழகு சேர்க்கின்றன என்று பார்த்தோம். அப்ப அதுல எழுதி சொல்லலாம், அந்த சொல்ல கீழே எழுதி காட்டினா சரி. இப்ப செலாக்கள் கேட்கிறேன்னா சரி உதாரணம் கட்டாயமா எழுதணுமா, உதாரணம் இல்லாட்டி மார்க்ஸை குறைக்கிறாங்களா, உதாரணம் என்றது மிக முக்கியமான ஒன்றா என்று கேட்கிறாங்க. நான் அப்படி சொல்ல வரல. நாங்க மீண்டும் மீண்டும் இடம்பெற்றிருக்கும் சொற்கள் கவிதை கலவு சேர்க்கின்றன என்ற ஒரு பாயிண்ட் ஒன்று எழுதுனா அது என்ன சொல் என்றதை நீங்க கீழே எழுதுனா சரி, அவ்வளவுதான். ஒரே ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் கவிதையின் ஓசை நேரத்திற்கு அழகு சேர்க்கின்றது என்று நாங்கள் எழுதினால் நீங்க அது இருக்கிறதால தானே எழுதுறீங்க. அந்த ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் இருக்கிறதால தான் எழுதுறீங்க. அப்ப நீங்க என்ன செய்யணும், அந்த ஒத்த ஓசை கொண்ட சொற்களை நீங்க குறிப்பிட்டு காட்டினா சரி. அப்படி எல்லாத்துக்கும் எழுதணுமா, எல்லாத்தையும் எழுதணுமான்னு கேட்டா அப்படியும் இல்லை. விளங்கினா, ஏதோ ஒரு சொல்லோ 2 சொல்லோ அதை எழுதி கொண்டா போதும். ரைட். இப்ப இதுல நீங்க பாருங்க, பல சொற்கள் இருக்குது. ஹிர்ரி என்ற சொல் இருக்குது, வலகு என்ற சொல் இருக்குது, மிஸ்ல என்ற சொல் இருக்குது, வால அல்ஃபரி என்ற சொற்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எழுதி காட்டணும் என்று அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு 2 சொல்ல எழுதலாம். ரைட். அடுத்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் உவமை அணி பயன்படுத்தப்பட்டிருக்கிற. ரைட். பூனையின் முகம் புலிக்கும் பூனையுடைய கண் கழுகுக்கும் கழுகுடைய கண்ணுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிற, ஒப்பிடப்பட்டிருக்கிற, அதையும் நீங்க எழுதலாம். சரியா, ரைட். ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் காணப்படுகின்றமை கவிதையின் ரசனைக்கு அழகு சேர்க்கின்றன. ஒத்த ஓசை கொண்ட சொற்கள் நீங்க பார்க்கலாம். இதுல எப்படி இருக்குது, அஸ்ஸாரி, அந்நஸ்ரி, அல்லாஹ்ரி என்று இருக்குது. இதெல்லாம் என்ன, ஒத்த ஓசை கொண்ட சொற்களாக காணப்படுகின்றன. ரைட், ஓகே. அதே போல நான் சொன்னதுதான் பெரும்பாலான கவி வரிகள் சம அளவு கொண்ட சொற்களாக காணப்படுகின்றமை கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. எளிமையான சொற்களையும் இலகுவான மொழிநடையையும் கொண்டதாக கவிதை காணப்படுகின்றது. பல சொற்கள் யாவில் முடிவடைஞ்சிருக்கிற. ஆனா இப்ப நீங்க கவிதையை பார்த்தா அவளை விளங்கும். ஹிர்ரி ஹிர்ரி யாவில முடிவடைஞ்சிருக்கிற. யம்ஷி, ஹவுலி, ஹானி, கட்ஃபி, சதுரி, யஜிரி என்று பல சொற்கள் என்ன இடத்துல முடிவடைஞ்சிருக்கிற, யாவில் முடிவடைந்திருக்கிறதையும் உங்களுக்கு எழுதி காட்டலாம். ஒவ்வொரு அடியிலும் காணப்படும் பேரு சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்டதாக காணப்படுகின்றன. ஒவ்வொரு அடியிலும் காணப்படக்கூடிய பேரு சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்டதாக காணப்படுகின்றன. கவிஞரின் கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது. அதையும் நான் ஆரம்பத்துல சொன்னேன். அஷ்ஷாயிர் ஒரு பேரு சொல் உண்டு, அந்நமீர் பேரு சொல் 3 எழுத்து தான் இருக்குது, அந்நசிர் பேரு சொல், அல்லாஹிர் பேரு சொல்,
அல் ஹிஜ்ர் பேரு சொல். சதுரன்றதும் பேரு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு தெரியுமைக்கும் இப்ப சதுரி என்று வந்தால் என்னுடைய நெஞ்சு என்ற கருத்துல வாரும். இப்ப சதுர் என்று மட்டும் நாங்க எடுத்தால் நெஞ்சு, அதுவும் 3 எழுத்து சொல்லிட்டேன். அப்ப நீங்க யோசிப்பீங்க இங்க அலிப்லாம் இருக்குது அப்படி என்று. அலிப்லாம் அது வேறு. அலிப்லாம் என்பது ஒரு சொல்லுக்கு வரோமேலும் அதான் முடியட்டுமா? சரி, ஓகே. அப்ப ரைட். அப்ப கடைசியா சொன்னது இந்த பெயர் சொற்கள் அஷ்ஷாயிர், அந்நமீர்,
அன் நஸ்ர், அல்லாஹிர், அல் ஹிஜிர். அதே போல சதுர் என்ற சொல். ரைட், சதுர் என்ற சொல்ல சொல்லி கொண்டு இருந்தேன். என்னன்னா அதுல கடைசிக்கு யா வந்து சுக்குன் பெற்று அது என்னது என்ற கருத்துல வாரு. இப்ப சதுர் என்ற பேரு சொல் வந்து நெஞ்ச குறிக்குது. அல் ஃபஹர் என்பது எலி. அப்ப எல்லாமே என்ன, எல்லாமே வந்து மூன்றெழுத்து பேர் சொற்களாக இருக்குது. அப்ப அது வந்து கவிஞருடைய கவிப்புலமையை வெளிப்படுத்துகின்றது என்ற அமைப்பில் எழுதலாம். சரியா? ரைட். அப்ப இப்படியாக பல இலக்கிய நயங்களை எழுத முடியுமாக இருக்கும். ரைட். இதை தாண்டி அரபு மொழியிலான வினாக்கள், சரியா, அது மிக முக்கியமான ஒரு பகுதி ஒன்றனா. சரி, அப்ப அதுக்கும் நீங்க ரெடி ஆகணும். இப்ப இதுல உதாரணமாக நான் கேள்வியை கொஞ்சம் விளங்கப்படுத்திட்டு போறேன். நீங்க பாருங்க. களிமத்து ஹிர்ரி மஅனாஹா என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. ரைட். களிமாண்டா கருத்து சொல். களிமாண்டா கருத்து என்ன? சொல். ஹிர்ரி என்பது எங்களுக்கு தெரியும். என்ன கருத்துல வர ஹிர்ரி என்றா? ஹிர்ரி என்பது என்ன கருத்துல வர? சொல்லுங்க பார்க்க. ஹிர்ரி என்றா என்ன? எனது பூனை. இப்ப மஅனாஹா இருக்குது. மஅனாஹாண்டா மஅனாண்டா கருத்து. சரியா? மஅனாஹா அண்டா அதனுடைய கருத்து. அந்த ஹிர்ரி என்ற சொல்லின் கருத்து என்று கேட்டிக்கிறேன். இது வந்து பார்ட் 1ல தான் இப்படி அரபில வினாக்கள் வரும். பார்ட் 1ல வரக்கூடிய வினாக்களுக்கு விடை எழுத வேண்டியது என்ன மொழியில் எழுதணும்? அரபு மொழியில. இப்ப ஹிர்ரி என்ற சொல்லுடைய மஅனா என்று கேட்டிருந்தாலும் நீங்க விடைய அரபி மொழியில தான் எழுத வேண்டியது. சரியா? அப்ப அது படிச்சிருப்பீங்க நீங்க. எனது பூனை என்பதை குறிக்கின்ற இன்னும் ஒரு சொல்லொண்டு படிச்சிருப்பீங்க. சொல்லுங்க பார்க்க. வெரி குட். ஓகே, கித்ததி. சரியா? அப்ப நீங்க படிச்ச சொற்களை வச்சு சில நேரம் இந்த மாதிரி கேள்வி வரையுது. கித்ததி விளங்கினா உங்களுக்கு? கித்ததி இந்த கித்ததி சஹீரா இஸ்முஹா சமீரா என்று சொல்லி 10ஆம் ஆண்டு 1ஆம் தவணையில நீங்க அந்த கவிதையை படிச்சிருப்பீங்க. அப்ப அதனால கட்டாயமாக நீங்க வந்து ஒத்த கருத்துல வரக்கூடிய சொற்கள் நீங்க படிச்சிருந்தன்னு சொன்னா கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கொண்டா நல்ல. ஓகே. அதே போல 2வது கேள்வியை பாருங்க. யுஸப்பஹுல் வஜ்ஹு ஃபீ ஹாதா ஷிஅர் பி என்று தரப்பட்டிருக்குது. அப்பீல யுஸப்பஹு என்ற சொல், யுஸப்பஹு என்றா உவமிக்கப்பட்டுள்ளது என்றதான் கருத்து. யுஸப்பஹு என்ற கருத்து என்ன? உவமிக்கப்பட்டுள்ளது. அல் வஜ்ஹ் என்றா முகம். ஓகே. அப்ப யுஸப்பஹுல் வஜ்ஹு முகம் உவமிக்கப்பட்டுள்ளது. ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில். ஓகே. இப்ப சலாக்கள் வந்து நான் கண்டிக்கிறேன். அந்த ஷிஅர் என்ற சொல்ல கவிதையில பார்த்து 1ஆம் வரி எழுதி வைக்கிறேன். சரியா? அது ஷாயிர். கவிதை அளிக்கிற வந்து ஷாயிர். ஷாயிர் என்றாத்தான் ரோமம் முடி என்ற கருத்துல வாருது. இது வந்து என்ன? ஷிஅர். ஷிஅர் என்றா கவிதை. அப்ப யுஸப்பஹுல் வஜ்ஹு ஃபீ ஹாதா ஷிஅர் இந்த கவிதையில் முகம் ஒப்பிடப்பட்டுள்ளது. சரியா? பி என்றா கொண்டு. பி என்ற கருத்து என்ன? கொண்டு. அப்ப எதனை கொண்டு ஒப்பிடப்பட்டுள்ளது? மிஸ்லுன் நமிரி. மிஸ்லன் நமிரி. விளங்கினா அவளுக்கு? அல்லது இலகுவான முறையில நீங்க விடை எழுதுவதாக இருந்தால் அல் வஜ்ஹ் என்ற சொல் வந்திருக்கின்ற வரியை பார்த்து நீங்க அந்த வரியை பூரணமாக எழுதி வச்சாலும் விடப்பிழை இல்லை இல்லையா? வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி. அத்தான கருத்து. புலி போன்ற ஒரு முகம் அதற்கு உண்டு என்ற கருத்துல வரும். ஓகே. சரி. அதே கேள்வி இப்படி வரும். மேல் பிமாதா யுஸப்பஹுல் வஜ்ஹு. பி பி என்ற இடைச்சொல்லோட மா என்ற கேள்வி வந்திருக்குது. இப்ப பி என்ற கருத்து கொண்டு மாதா என்ற கருத்து என்ன? அப்ப பி மாதா என்ற கருத்து என்ன? எதனை கொண்டு யுஸப்பஹு உவமிக்கப்பட்டுள்ளது? அல் வஜ்ஹ் முகம். அப்ப முகம் எதனை கொண்டு உவமிக்கப்பட்டுள்ளது என்றுதான் கேள்வி. அப்ப அங்கேயும் அதை விடதான் வரும். என்ன? உங்களுக்கு பின் நமிரி என்று எழுதலாம், அல்லது மிஸ்லன் நமிரி என்று எழுதலாம், அல்லது வலஹு வஜ்ஹுன் மிஸ்லன் நமிரி என்று எழுதலாம், அல்லது யுஸப்பஹுல் வஜ்ஹு மிஸ்லன் நமிரி என்று எழுதலாம். இப்ப நாங்க அரபு மொழியில விடை எழுதக்குள்ள இலக்கணத்தில இருக்கிறத கருத்து சொல்றது இல்லை. ஏன்னா
அதெல்லாம் பார்க்கறதில்ல. விட வந்தா அவளுக்கு பூரணமான புள்ளிகள் கிடைக்கும். சரியா? மூணாவது கேள்வி கண்ணை வச்சு கெட்டிக்கிற. பிமாதா துசப்பகுல் ஐனு, பிமாதா எதனை கொண்டு, துசப்பகு உவமிக்கப்பட்டுள்ளது, அல் ஐன் கண். துசப்பகுல் ஐனு ஃபீ ஹாதா ஷிர், மேல் உள்ள மற்ற கேள்வி மாதிரி. இந்த கவிதையில் கண் உவமிக்கப்பட்டுள்ளது எதனை கொண்டு, பி அங்களை விட வரும். ரைட். நாலாவது கேள்வி பாருங்க. ரைட். கைஃப யம்ஷி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிர். கைஃப, கைஃப என்ன மீனிங் என்ன? கைஃப என்ன? எப்படி எப்படி. ரைட். யம்ஷி என்ன? எம்சி என்ன? எம்சி எம்சி நாங்க மேல பார்த்தோம். இல்ல ஹவுல் என்னட்ட நடந்து செல்லும், நடந்து போகும். கைஃப யம்சி எப்படி நடந்து செல்லும். அல் ஹிர்ரு வண்டா கருத்து என்ன? அல் ஹிர்ரு வண்டா என்ன? அல் ஹிர்ரு வண்டா என்னுடைய பூனை. பூனை. இப்ப ஹிர்ரி என்றாத்த எனது பூனை. ஹிர்ரி என்றா கருத்து என்ன? எனது பூனை. ஆனா அல் ஹிர்ரு என்றா கருத்து இல்ல, மடிக்கு ஹிஜிர் என்று சொல்றேன்னா, ஹிஜிர். அப்ப ஓகே, அப்ப ஹிர்ரி என்று வந்தா, யா என்று வந்தாத்தான் எனது பூனை என்ற கருத்துல வாருது. சரியா? ஹிர்ரி இங்க வந்து யா வந்து இல்ல தானே, அல் ஹிர் என்று தான் நிற்குது. அப்ப பூனை என்ற கருத்துல வரும். ஓகே, அப்ப கைஃப யம்ஷி அல் ஹிர்ரு, பூனை எப்படி நடந்து செல்லும், ஹவுல சுற்றி, அஷ்ஷாயிர், அஷ்ஷாயிர் என்றா கவிஞர். கவிஞரை சுற்றி பூனை எப்படி நடந்து செல்லும்? எப்படி நடந்து செல்லும்? வளைந்து வளைந்து என்ற அரபால் எப்படி சொல்றது நாங்க? ஹானில் லஹிரி. விளங்கினா? ஹானில் லஹிரி என்று வரும். சரியா? ஹானில் லஹிரி என்று வரும். ஓகே, அப்ப எங்களுக்கு அதுல ஐக்கிரமா எழுதும். மேலும் எம்சி ஹவுலி ஹானில் லஹிரி என்று எழுதினாலும் பிழை இல்லை. எம்சி அல் ஹிர்ரு ஹவுல ஷாயிரி ஹானில் லஹிரி என்று எழுதினாலும் சரி. ரைட், எப்படியும் எழுதலாம். ஓகே, அந்த மாதிரி தான் அடுத்த வினாக்கள். ஐன யுதாஇபுல் ஹிர்ரு, இத கேள்வி விளங்கினான்னு பாருங்க. ஐன யுதாஇபுல் ஹிர்ரு, சொல்லுங்க பாக்க. ஐன யுதாஇபுல் ஹிர்ரு, விளையாடுகிறார். விளையாடுகிறார். எப்படி விளையாடுகின்றார்? எப்படி என்று வருமா, இங்கே என்று வருமா? பூனை எங்கே விளையாடுகின்றது என்றுதான் கேள்வி. ஏன்னா ஐன யுதாஇபுல் ஹிர்ரு, பூனை எங்கே விளையாடுகின்றது. அல்லது அடுத்த கேள்வி என்ன? கைஃப யுதாஇபு ஷாயிர் மஅல் ஹிர்ரி, கைஃப் என்ற கருத்து எப்படி. அப்ப கைஃப யுதாஇபு ஷாயிர், கவிஞர் எப்படி விளையாடுகின்றார், மஅல் ஹிர்ரி பூனையுடன். ரெண்டு எப்படி விளையாடுறது, எங்க விளையாடுறது, எப்படி விளையாடுறது? ரெண்டு இடமா ஃபௌகல் ஹிஜ்ர் வரும். வேற ஃபௌகல் ஹிஜ்ரி, அடுத்து வாலா கத்ஃபி வாலா சதுரி என்று அந்த அவர் எங்கெங்கெல்லாம் சொல்றாரோ அதெல்லாம் எழுதிடணும். அவரோடத்தை மட்டும் குறிப்பிட்டா 1 மார்க்ஸ் தான் கிடைக்கும். ரைட், ஓகே. அடுத்த கேள்வி ஒரு பரிச்சயமான கேள்வி, 7ஆம் கேள்வி. என்ன தலைப்பு? ஹெட்டு வந்திருக்கிறேன்னா சரியா? உஸ்குர் உன்வானன் முனாசிபன் லிஹாதல் பைத், இந்த கவிதைக்கு பொருத்தமான தலைப்பொன்றை குறிப்பிடுக. என்ன தலைப்பு வரும்? ஓகே, சரியா? ரைட், சரி. அது ரைட் ரைட். அப்ப நாங்க ஹிர்ரி என்ற கவிதையை பார்த்துட்டோம். சரி, அப்ப அதே மாதிரி இன்னும் ஒரு கவிதை ஒன்றிக்குதுன்னு என்றா முஸ்லிமூனா என்ற கவிதை. ரைட், உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்குதா நாங்க படிச்சதுல? டவுட் எதுவுமே? கவிஞர் பூனையுடன் எவ்வாறு விளையாடுகிறார் கேட்டா எப்படி எழுதணும்?
இப்ப எவ்வாறு விளையாடுகின்றார் என்று கேட்கிறதும் அந்த இடத்துல ஒன்றுதான், எங்கே விளையாடுகின்றார் என்ற மாதிரி தான். சரியா? இப்ப எப்படி எழுதுறேன்னு சொன்னா, ரைட், எங்க ரைட், கைஃப யுதாஇபு ஷாயிர் மஅல் ஹிர்ரி, இதான கேள்வி. கைஃப யுதாஇபு ஷாயிர் மஅல் ஹிர்ரி, கவிஞர் பூனையுடன் எவ்வாறு விளையாடுகின்றார், எப்படி விளையாடுகின்றார். எப்படி விளையாடுறதுன்றது கவிதையில சொல்லப்பட்டிருக்குதா? எப்படி விளையாடுறன்னு சொல்லப்பட்டிருக்குதா? இல்ல. இல்லைனா எங்க விளையாடுறதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறார். ஓகே, அப்ப நாங்க இந்த இடத்துல அதைத்தான் எழுத வேண்டியது, எங்க விளையாடுறதுதான் எழுதணும். யுதாஇபு ஷாயிரு, கவிஞர் விளையாடுகின்றார். சரியா? மஅல் ஹிர்ரி, பூனையுடன். ஃபௌக, மேல. ஃபௌக, மேல. ஹிஜ்ர், மடிக்கு மேல. அடுத்த வஅலல் கத்பி, தோட்புயத்தின் மீது. அடுத்தது என்ன? வஅல ஷஅரி, இந்த வஅல வஅல சதுரி, நெஞ்சின் மீது. அவ்வளவுதான். கவிஞர் அந்த பூனையோட எப்படி விளையாடுகின்றார் என்று விளையாடுற முறையோன்னு கவிதையில தரப்பட்டில்லை. அப்படியாக இருந்தால் நாங்க என்ன செய்யணும்டா, எங்க விளையாடுற என்றதாக நாங்கள் எழுத வேண்டியது. சரியா மகன்? அப்ப இங்க 3 இடங்கள் கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். ஒன்று ஃபௌகல் ஹிஜ்ர், இரண்டாவது வஅலல் கத்ஃப், மூணாவது வஅல சதுர். ரைட்? ஹிஜ்ரண்டா மடி, கத்ஃபண்டா தோட்புயம், சதுரண்டா நெஞ்சு. சரியா? ரைட். 7வது கேள்வியை நாங்க பார்க்கலடா. மாதா யஃஅலுல் ஹிர்ரு இதா லாகா அல் ஃபஅர. மாதா யஃஅலுல் ஹிர்ரு, யஃஅலு வந்தா கருத்து என்னன்னு கேட்டிக்கிற யாரோ. யஃஅலு வந்தா கருத்து என்ன? அது செய்யும். அது செய்யும் அல்லது அவன் செய்கிறான் என்ற கருத்துல வருமேனா? ஓகே, அது செய்கிறது அல்லது அவன் செய்கிறான் என்ற கருத்துல வரும். மாதா என்ன, யஃஅலு செய்கின்றது, அல் ஹிர்ரு வந்தா பூனை. இப்ப பூனை என்ன செய்யும்? பூனை என்ன செய்யும்? இதா லாகா அல் ஃபஅர, இதா லாகா அல் ஃபஅர என்ன கருத்து? இதா லாகா அல் ஃபஅரண்டா பூனை எலியை சந்தித்தால் பூனை எலியை சந்தித்தால் என்ன செய்யும்? என்ன செய்யுமா? சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, இப்ப சில நேரம் சிலாக்கள் எஜிரி என்ற சொல்ல மட்டும்தான் எழுதுறது. ரைட்? பெரும்பாலானாக்கள் அப்படித்தான் எழுதுறது எஜிரி ஏண்டா இதாலாக்கா என்றது மேலுள்ள வரியில இருக்குது. ஏன்னா கவிதையிட இந்த மேலுள்ள வரியில தான் இதாலாக்கா அல்ஃபரண்டு இருக்குது. பாருங்க, ஃபைதாலாக்கா ஃபரண்டிக்கிற இல்லையா? அப்ப கேள்வியில் இந்த 3 சொல்லும் வந்திக்கிறதால எஜிரி என்ற சொல் மட்டும்தான் மீதமாயிக்கிறன்னு நினைச்சு கொண்டு எஜிரி என்ற விடயத்தான் எழுதுறது. எஜிரி என்பது சரியாயிக்குமான்னு கேட்டா பீல. எஜிரி என்பது அந்த எலி என்ன செய்யறன்றதான் சொல்லுது. எஜிரி, ஓடுகின்ற எலி. அப்ப ஃபைதாலாகா ஃபரன் எஜிரி, ஓடுகின்ற எலியை பூனை சந்தித்தால், பூனை கண்டால் என்ன செய்யும் என்றது அடுத்த வரியில தான் நிக்குது. எப்படி நிக்குது? பூனை என்ன செய்யும்? யஅது அது ஃபுல்லா எழுதுறது. வழங்கினா யஅது ஹாலன் கல்பல் பகுதி. அப்ப எழுத்து பிழைகளும் வராது, அழகா பார்த்து எழுதினா சரி. யஅது ஹாலன் கல்பல் பகுதி, எழுக்கு பின்னால் உடனடியாக விரைந்து ஓடும். ரைட்? ஓகே, வாய்ஸ் கேக்குது இல்லையா? நல்லா கேக்குறதானே வாய்ஸ் நான் கதைக்கிறது? ஓகே, ரைட். வேற என்ன? படிப்பினை கேட்டா எப்படி எழுதுற? இங்க படிப்பினை இல்லையா? நம்ம இங்க படிப்பினை இல்லாதால கேட்டு வராதுன்னா. பூனையில இந்த கவிதையில ஏதாவது படிப்பினை இருக்குதா? இல்லதானே? இல்ல. ரைட். இந்த கவிதை தொடர்பாக வேறு ஏதாவது கேள்விகள் இருக்குதா? அல்லதோட இதுவரைக்கும் நீங்க 11ஆம் ஆண்டுல படிச்ச பாடங்கள் தொடர்பாக, பாடங்கள் என்ற அரபு இலக்கிய பாடத்துல
ஏதும் டவுட்டுகள் இருக்குதா? படிக்கிறீங்களா? பாடம் நடக்குதா? ஃபர்ஸ்ட் டேமுக்குள்ள பாடங்கள் ஸ்கூல்ல நடந்து முடிஞ்சா எப்படி? நடந்து கொண்டே நடக்குது. கொண்டிருக்குது. ரைட். இந்த இந்த கவிதையெல்லாம் படிச்சுட்டீங்களா நீங்கள்? இல்ல இல்ல அதுக்கு முதல்ல ரைட். இப்போ நீங்க அந்த ஃபர்ஸ்ட் டேமுக்குள்ள கவிதைகள் என்ற அடிப்படையில் இனி டீச்சர் என்ன கவிதைகளை படிப்பிச்சு தாரோ தெரியாது. இப்போ நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் இன்னும் 2-3 கவிதைகள் இருக்குது படிக்கிறதுக்கு. உரைநடைகளை பார்த்துட்டோம், சூறாவை பார்க்கல, உரைநடைகளை பார்த்துட்டோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மற்ற பலசான கவிதைகளையும் பார்க்கணும். ரைட். அடுத்து எக்ஸாம் நடக்கல தானே யாருக்கும்? இல்லைண்ணா. இல்ல ஓகே. இப்போ இந்த குரூப்ல அரபிக் லாங்குவேஜ் செய்யக்கூடியவங்க யாராவது இருக்கிறோ தெரியாதுண்ணா? அரபிக் லாங்குவேஜ் அரபு மொழி செய்யக்கூடியவங்க இருக்கிறீங்களா? இருக்கிறதாக இருந்தா ஓகே, இருக்கிறா. ரைட். அவங்களுக்கு வார புதன்கிழமை அவங்களோட சிலபஸுக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் சில பாடத்தை கொண்டு போவோம். ஏண்டா இப்போ கிரேட் 10ம் அரபிக் லாங்குவேஜை படிக்கிறதுக்கு எடுத்துக்கிறதால மாசத்துல ஒரு நாள் அவங்களுக்கு, 2 நாள் அவங்களுக்கும் 2 நாள் உங்களுக்கும் என்ற அடிப்படையில பாடம் நடக்கும் இன்ஷா அல்லாஹ். சரியா? ஓகே. கட்டாயமா இந்த கிளாஸுக்கு ஜாயின் ஆகுறதுலதான் விஷயம் இருக்குது. இப்போ அரபிக் லிட்டுக்கு நீங்க ஜாயின் பண்ற மாதிரிக்கு அரபிக் லாங்குவேஜ் பாடத்துக்கு ஜாயின் பண்ணலாட்டி இனி அந்த கிளாஸ் சில நேரம் தொடர்ந்து நடக்காமல் போறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்ப குறைந்தபட்சம் ஒரு 20-25 பேராவது கிளாஸுக்கு அட்டெண்ட் ஆகினா தான் நல்ல அரபு மொழி பாடத்துக்கு. ரைட். ஓகே. கிளாஸ் எதுக்கு? உமர் நாசர் என்ன மகன்? என்ன கிளாஸுக்கு? அரபிக் லிட்டா? அரபிக் லிட் வளமை போல இன்ஷால் அரபி அரபிக் லிட் ஜூம்ல அரபிக் லிட் வந்து வளமை போல இந்த டைம்ல நடக்கும் சனிக்கிழமை. அரபிக் லாங்குவேஜ் பாடம் புதன்கிழமை நாட்களில் நடக்கும். 10ஆம் ஆண்டுக்கு அரபு இலக்கிய நயம் செவ்வாய்க்கிழமை நடக்கும். அப்ப நீங்களும் 11ஆம் ஆண்டு வகுப்பு வர மாதிரி ஏற்கனவே 10ஆம் ஆண்டும் படிச்சிருப்பீங்க. என்னகிட்ட உங்களோட 10ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு நீங்க இந்த இப்படி ஒரு வகுப்பு கொண்டு இருக்கிறன்றதை அறிமுகப்படுத்தி வைங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப அவங்களும் முடியுமா நாட்கள் கலந்து கொள்வாங்க தானேனா இன்ஷா அல்லாஹ். ஓகே. ரைட். வேற ஏதாவது இருக்கிறா? சரிங்களா? சார் அஸ்ஸலாம் கேளுங்க. வலைக்கும் சலாம். கேளுங்க மகன். போன கிளாஸ்ல நீங்க அந்த உரைநடை அரபுக்கொல்லி பிடிஎஃப் அனுப்புறீங்க, குரூப்ல போறேன். விடையோடு அனுப்புறேன்னு சொன்னது எனக்கு அனுப்ப கிடைக்கல. சரியா? நான் அதை அனுப்பி விட்டேன் இன்ஷா அல்லாஹ். எனக்கு வலைக்கும் சலாம். நீங்க இதுல இருக்கிறீங்களா கிட்ட? என்ன சார்? சார் ஹைர். ஓகே. நான் அப்போ இன்ஷா அல்லாஹ் நீங்க அந்த அஅலமு யௌமின் ஃபி ஹயாத்திட வினாக்களை மட்டும்தான் அனுப்பி வச்சது.
அதோட விடைகளை நாங்கள் கலந்துரையாடினோம். அதை எனக்கு அனுப்ப கிடைக்கல. அதே போல் யஜிபு அல்லா அன்சாண்ட உரைநடைய படித்தோம் தானே. அதில் வந்து வினாக்களை நான் அனுப்பலை. நான் அதையும் அனுப்பணும் இன்ஷா அல்லா. அப்போ அனுப்பினா நீங்கள் அதையும் செஞ்சு கொண்டு வாங்க இன்ஷா அல்லா. நாங்கள் அடுத்த வகுப்பில் அதை கலந்துரையாடலாம். ரைட். அதே போல் படிக்க வேண்டிய அடுத்த கவிதைகளையும் சூரா கழிக்குது, ஹதீஸ் கழிக்குது, இன்ஷா அல்லா எல்லாத்தையும் படிப்போம். ரைட். ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஸ்கீம் எப்படி வரும்? ஃபர்ஸ்ட் டைம் பேப்பர் ஸ்கீம் வந்து நீங்கள் எங்கள் ஊர் மகள், எங்கள் ஸ்கூல், எங்கள் மாகாணம், அது என்ன சரியானா? ரைட். கொஞ்சம் அவளுக்கு படிப்பிக்கிற டீச்சர்கிட்டயோ சேருக்கிட்டேயோ கொஞ்சம் கேட்டுக்கொண்டா நல்ல. ரைட். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் கண்டிஷன்ல என்ன பகுதியை படிச்சுக்கிறீங்கன்னு தெரியல, கொஞ்சம் கேட்டு பாருங்க இன்ஷா அல்லா. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் டைமுக்குள்ள கேள்வி, அதாவது எக்ஸாம் வந்து பெரும்பாலும் பாடசாலை மட்டத்தில் தான் நடக்கும். ஓகேயா? பெரும்பாலும் எதில் நடக்கும்? பாடசாலை மட்டத்தில் தான் நடக்கும். என்றபடியால் டீச்சர் என்னென்ன படிப்பிச்சுக்கிறாங்களோ அதுதான் ஃபர்ஸ்ட் டைமுக்கு வரலாம். ப்ரொவின்சியல் லெவல் எக்ஸாம் பேப்பர் இதுக்காண்டி கேட்டுக்கிறீங்க. இருக்குது. பொதுவாக சில நேரம் 2ஆம் தவணை பரீட்சை அல்லது 3ஆம் தவணை பரீட்சை, குறிப்பாக 3ஆம் தவணை பரீட்சை வந்து மாகாண மட்டத்தில் தான் நடக்கும். ஏன்னா சரி, பார்ப்போம் இன்ஷா அல்லா. ஹைர். எங்களுக்கு இந்த முறை 21ஆம் தேதி ப்ரொவின்சியல் தான் நடக்க போகுது. அப்படியா? அப்ப சில மாகாணங்கள் தீர்மானிச்சிருக்கலாம். எங்க மாகாணம் வாப்பா? ஈஸ்டர்ன் பிரான்ஸ். ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ். அப்ப எஸ், ஓகே. அப்ப நீங்க அப்படியா இருந்தா கொஞ்சம் டீச்சரை கண்டக்ட் பண்றது தான் நல்ல. மிஸ் ஸ்கூல் எங்க? சென்ட்ரல் காலேஜ். என்ன சென்ட்ரல் காலேஜ்? சம்மாந்துறை. ரைட். அப்ப சம்மாந்துறை சென்ட்ரல் காலேஜ் என்ன சொன்னா, அந்த சம்மாந்துறை வலயத்துல உங்களுக்கு ஒரு இந்த பாடத்துக்கான ஒரு ஐஎஸ்ஏ இருப்பாரு தானே? விளங்கினா? இந்த பாடத்துக்கண்டு ஒரு ஐஎஸ்ஏ ஒன்று இருப்பாரு, அல்லது இஸ்லாம் பாடத்துக்கண்டு இருப்பாரு. அவரை டீச்சரை கண்டக்ட் பண்ண சொல்லி இந்த முறை பேப்பர் வந்து என்ன பாட அளவுகளுக்குள்ளால வாரன்றதை கொஞ்சம் உறுதிப்படுத்தி கொண்டா நல்ல. எதுக்கும் நல்ல. ஏன்னு சொன்னா அப்படி செய்யலாட்டி சில நேரம் நீங்க படிச்சிருப்பீங்க உண்டா, ஆனா எக்ஸாமும் வந்திருக்கும் இன்னொன்று. விளங்கினா? நீங்க படிச்சது ஒன்று வர எக்ஸாமுக்கு இன்னொன்று வந்திருக்கும். ரைட். அப்ப அதனால தயவு செஞ்சு நீங்க வந்து அதை கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கொண்டு கேட்டுக்கொண்டு போற நல்லமேண்டா. சில நேரம் நீங்க படிச்சது ஒன்று எக்ஸாமுக்கு வாரது இன்னொன்றாக இருந்தா உங்களோட டேர்ம் எக்ஸாம் பேப்பர்ல புள்ளிகள் குறைவாக வர வாய்ப்புண்டு. அது வந்து சில நேரம் உங்களோட வகுப்பு நிலைகளை தீர்மானிக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டுன்னு நீங்க ஒரு போட்டி அடிப்படையில நீங்க அதை படிக்கிறீங்களா இருந்தால் வகுப்புல அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எடுத்து கொள்றது கஷ்டமா போய்க்கிடும். ஓகே. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ்லையும் ப்ரொவின்ஸ் பேப்பர் தான். ஓகே. அப்படியா இருந்தா நல்லம், பிரச்சனை இல்லை, நல்லம். அப்ப நான் சொல்றது என்னென்றா, அப்ப சில மாகாணங்கள் சில வலயங்கள் தீர்மானித்திருக்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாகாண மட்டத்திலேயோ வலய மட்டத்திலேயோ எடுக்கிறேன். இப்போ சபரகம மாகாணம் தான் எங்கட மாகாணம். இதுவரைக்கும் அப்படி ஒரு அறிவுறுத்தல் கிடைக்கல. ஃபர்ஸ்ட் டைமா வந்து பாடசாலை ஸ்கூல் மட்டத்தில் செய்யுங்கன்னு சொல்லி விட்டிக்கிறாங்க. அப்போ அது ஒவ்வொரு மாகாணம் அல்லது ஒவ்வொரு வலயம் தீர்மானிக்கிற விஷயம். எப்படி இருந்தாலும் டீச்சர்கிட்ட மிக தெளிவாக கேட்டுக்கொள்ளுங்கோ, ஃபர்ஸ்ட் டைமுக்கு என்ன படிக்கிறது, என்னென்ன அழகுகளை படிக்கணும் என்றதை தெளிவாக கேட்டுக்கொள்ள சொல்லுங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க சில நேரம் எங்களுக்கு தொடர்பு இல்லை, யார் பேப்பர் எடுக்கிறேன்னு தெரியா என்ற ஒரு வார்த்தை ஒன்று சொன்னால் தயவு செஞ்சு நீங்க சொல்லுங்க. அப்போ அந்த உங்களோட கலாப்பா, அதாவது ஜோனல்ல இந்த பாடத்துக்கண்டுள்ள ஐஎஸ்ஏ கண்டக்ட் பண்ணி அவர் கூட சரி என்னென்ன யூனிட்டுகளுக்குள்ளால் இருந்து, யூனிட்டண்டா எல்லா யூனிட்டும் வரும். அப்ப யூனிட்லையும் வந்து குறிப்பிட்ட என்ன சூரா என்று இருக்குமே, என்ன சூரா என்ன ஹதீஸ் அப்படின்னா கேள்வி அல்ல. அது கேள்வி என்ன சொன்னா, அதாவது இந்த சூறா வருமண்டா அந்த சூறா அப்படி என்றதல்ல. ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குமே, அந்த ஸ்கீமை கேட்டெடுத்தோம்னா நல்ல இன்ஷா அல்லாஹ். சரியா? அடுத்து நீங்க பேப்பரை செஞ்சா கட்டாயமா அந்த பேப்பரை எனக்கு நீங்க அனுப்புங்க பேப்பரை. ரைட். அப்ப அது சில நேரம் மற்ற மாணவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். பேப்பரை சும்மா போட்டோ பிடிச்சி அனுப்பாம உங்களோட இந்த ஸ்கேனர் என்ன சார் இருக்கும் தானே, சிஎஸ் ஸ்கேனர் அப்படி என்னமாலும் இருக்கும் தானே, அதுல கொஞ்சம் தெளிவாக பிடிஎஃப் ஆக்கி அனுப்பியதுமா இருந்தா அடுத்தடுத்த வருடங்கள்லையும் அது பயனுள்ளதாக இருக்கும் இன்ஷா அல்லாஹ். சரி. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் எல்லாத்தையும்
சிலையும் முன்னு வரும் என்ற ரைட். அதாவது முன்னால் உள்ள பகுதியெல்லாம் வரும்னு சொல்லிக்கிறார். சரி, ஓகே. பார்த்தேன் நீங்க அதை தெளிவாக கேட்டுக்கொண்டா மிச்சம் நல்லம் என்றது என்ற அபிப்பிராயம், என்ற மசூரா. சரியா? ஓகே, ஆம் சார். ஜஸாக்கல்லாஹ். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். ஹைர். அப்ப நாங்க இன்ஷா அல்லாஹ் வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ரைட், இன்ஷா அல்லாஹ் நாங்க அடுத்த வகுப்புல சந்திப்போம். ரைட், அடுத்த வகுப்புல நாங்க இன்னும் தீக்கிற விஷயங்கள் அதை படிச்சு கொள்ளணும். அப்புறம் தான் நாங்கள் பேப்பர் டிஸ்கஷன் செய்ய வேண்டி இருக்கும். பாப்போம் இன்ஷா அல்லாஹ். டைம் இருந்தால் பேப்பர் டிஸ்கஷன் செய்வோம். அப்படி இல்லாட்டி நாங்கள் சிலபஸை ஃபுல்லாக கவர் பண்ணி கொள்வோம். ரைட், ஓகே. அப்போ கிளாஸை நான் முடிச்சு கொள்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.